ஓகே, ஃபிலிம்ஸ்ல பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கு. பேப்பர் 1ங்கிறது என்னது ஜெனரல் ஸ்டடீஸ், பேப்பர் 2ங்கிறது சிசாட். ரெண்டுத்துக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. பேப்பர் 2ல குவாலிஃபை ஆனா மட்டும் தான் பேப்பர் 1 வந்து இங்க மார்க் வந்து எடுத்துக்குவாங்க. பேப்பர் 1ல கட் ஆஃப் மார்க் இருக்கு. அதை வச்சு தான் மெயின்ஸ் கூப்பிடுவாங்க. மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது உங்களுக்கு 4 to 7 பேப்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒன்னு 15 மார்க்ஸ் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கு. ஸோ மெயின்ஸ்ல வந்து நல்ல மார்க் வாங்கிங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூல வந்து 275 மார்க்ஸ் கேட்பாங்க. ரெண்டுத்தையும் மெயின்ஸ் இன்டர்வியூ சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு வந்து என்னது ஃபைனல் மெரிட் லிஸ்ட் விழுகும். இப்போ பிலிம்ஸ் மார்க் வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ரோசஸ் மட்டும்தான். இது வரைக்கும் புரிஞ்சு எல்லாமே ஓகே தானே? ஸோ இப்போ வந்து நம்ம பாலிட்டி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்ப்போம். சிலபஸ் வந்து லைன் பை லைனா டிகிரிப்ட் பண்ணி நான் தனியாக வீடியோ வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு ஆப் வந்து உங்களுக்கு நான் தந்துருவேன். நான் அந்த ஆப்ல நான் அதில் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஒன்னா இப்போ நம்ம லாஸ்ட் 2 வீடியோ பிளஸ் அதுல வந்து ஒரு 7 வீடியோ கொஸ்டின் பேப்பர் அனலைசஸ் ஒவ்வொரு வாக்கியமா எடுத்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் உங்க டைம் கிடைக்கும் போது எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாவே சப்ஜெக்ட் போயிடலாமா? பாலிட்டி பாலிட்டி சப்ஜெக்ட் போயிடலாமா? ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்க என்னன்னாலும் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம குரூப் இருக்குல்ல, குரூப் ஓப்பன் ஆகி தான் இருக்கு. நான் இது பண்ணி வைக்கல, அட்மின் ஒன்லி போட்டு வைக்கல. சரிங்களா? ஸோ நீங்க குரூப்லயும் கூட மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? ஆனா நீங்க இதுல சேட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது, எனக்கு பிபிடி ஓடிட்டு இருக்கும்போது. ஓகேவாமா? ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் பாலிட்டி பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாடல் தான் கொண்டு போவேன். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல பக்கம் பக்கமா இருக்கும். ஸோ எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது, லெசனா இருக்கும். ஒவ்வொரு லெசனும் ஒரு 10-15 பக்கம் எல்லாம் இருக்கும். ஆனா மாடல்ஸா படிச்சு போற மூலியமா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து 120 மாடல்ஸ் இருக்கு மொத்தமா. எவ்வளோ 120 மாடல்ஸ் பக்கம் இருக்கு. சரிங்களா? 120 மாடல்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா பாலிட்டி வந்து பிலிம்ஸ் மெயின்ஸ் முடிச்சாச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது மாதிரி தான் கொண்டு போவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்ஸ் வந்து நம்ம தனியாக ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வாங்கி தந்துடுவோம். அது 6K ஆகும், 6000 ஆகும் உங்களுக்கு. அது வந்து எல்லா புக்ஸும் வந்து கம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எல்லா டெல்லி மெட்டீரியல்ஸ் உங்க பக்காவா இருக்கும். 14 புக்லெட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. 14 வந்து நம்ம டாபிக்ல வரக்கூடியதான். பிலிம்ஸ் மெயின்ஸோட டாபிக்ஸ் எல்லாமே அதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற புக்ஸ் நீங்க வாங்குறதுக்கு அது வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து நம்ம குரூப்லயே நம்ம வந்து அந்த ஒரு இதெல்லாம் அமைச்சிருப்போம். அது பிடிஎஃப் எல்லாம் அமைச்சிருப்போம் உங்களுக்கு. ஸோ அது வந்து பிடிஎஃப் கிடைக்காது, அது சாம்பிள் பேஜஸ் தான். அது வந்து டெல்லியோட புக், டெல்லியில இருந்தா வந்து நம்ம சென்னை மூலமா நம்ம வீட்டு அட்ரஸ் வர மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். அங்க இருக்கிறவங்க பேசி ஒரு 6000 சொல்லிட்டு இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பேசி வச்சனால நம்ம கம்மி காஸ்ட் கிடைக்கும். யாராச்சும் வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம ஆர்டர் பண்ணி இந்த சண்டே வந்து நான் ஆர்டர் கொடுக்க போறேன். அதுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சேர்த்து மொத்தமா பல்கா பிரிண்ட் பண்ணி வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுறேன் நான். சரிங்களா? ஓகே, இப்போ சப்ஜெக்ட் போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்படும். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு. சரிங்களா? தமிழ்ல இந்திய அரசியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்புன்னு அர்த்தம். சரி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் அரசியலமைப்புன்னு அர்த்தம். ஏன் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா? சோ வாட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன்? சரிங்களா? எதுக்காக கான்ஸ்டிடியூஷன்? வாட் இஸ் ஃபங்க்ஷன்? அது என்னெல்லாம் செய்யும்? வாட் ரோல் டஸ் இட் பெர்ஃபார்ம் த சொசைட்டி? அது வந்து எந்த வகையான ரோல் வந்து இந்த சொசைட்டில பிளே பண்ணுது அப்படிங்க. இப்போ ஒரு ஹீரோ, ஒரு படத்துல ஹீரோனா என்ன பிளே பண்ணுவாரு, வில்லன்னா என்ன பிளே பண்ணும், அந்த மாதிரி ஒவ்வொரு ரோல் இருக்குல்ல. அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் வந்து சொசைட்டில என்ன ரோல் பண்ணுது? ஹவு டஸ் ஏ கான்ஸ்டிடியூஷன் ரிலேட் டு டெய்லி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்? எப்படி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில கான்ஸ்டிடியூஷன் எப்படி வந்து முக்கியமா இருக்கு, நம்ம எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு அங்கமா அது பயணிக்குது அப்படின்னு 4 கேள்வி இருக்கு. 4 கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சா வந்து நம்ம வந்து என்னது கான்ஸ்டிடியூஷன் பத்தி புரிஞ்சுக்கலாம். சோ நம்ம பேசிக்கே வந்து நம்ம புரிஞ்சு படிக்கிறது தான் பேசிக். புரிஞ்சு ஐஏஎஸ்க்கு அனாலிட்டிக்கலா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம புரிஞ்சு படிச்சு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால எந்த ஷைனஸும் பட வேண்டாம். நீங்க காசு கட்டுறீங்க, நான் சொல்லி தரேன். சரிங்களா? சோ நீங்க வாய்ஸ் ரெக்கார்டும் போடலாம், நீங்க இடையிலும் கேட்கலாம். ஒவ்வொரு ஸ்லைடும் முடிச்சதுக்கு அப்புறம் புரிஞ்சுதான் கேட்டு தான் வந்து அடுத்துக்கு போவேன். சரிங்களா? சோ இது ஓகே தானே? வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன், வாட் இஸ் த ஃபங்க்ஷன், வாட் ரோல்ஸ் டஸ் இட் பெர்ஃபார்ம்ஸ் இன் த சொசைட்டி, ஹவு டஸ் த கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டட் டு டெய்லி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். கொஞ்சம் நான் ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். ஏன்னா நடத்தி எனக்கு அந்த ஒரு ஸ்பீடு வந்து ஆயிடுச்சு. சரிங்களா? சோ ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்கேன், அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருப்பேன். அவங்க போக போக நீங்க என்னோட ஸ்பீடை பிக்கப் பண்ணிக்குவீங்க. சரிங்களா? நான் கொஞ்சம் மெதுவா சொல்லிட்டு போறேன். ஏதாச்சும் புரியலன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப்னா இண்டிவிஜுவலா குரூப்லயே போடலாம். இல்லைன்னா வந்து நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க சொல்லலாம், சார் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இதுக்கு இது 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 புரிஞ்சுல? கன்ஃபியூஷன் பத்தி என்னெல்லாம் கேள்விகள் இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சா? ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. அடுத்து பாருங்க, கன்ஸ்டிடியூஷன் அலோவ்ஸ் கோஆர்டினேஷன் அண்ட் அஷூரன்ஸ். இது ஃபர்ஸ்ட் இது. சரிங்களா? மெயின் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து என்னது, அதோட வேலை. கன்ஸ்டிடியூஷன் அலோவ்ஸ் கோஆர்டினேஷன் அண்ட் அஷூரன்ஸ். கோஆர்டினேஷன் அது
இப்ப எப்படி கல்யாணம் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி நடத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, 5 பேர்த்த கோஆர்டினேட் பண்றது. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒற்றுமையை வந்து இது பண்ணுது. அதே மாதிரி அஷூரன்ஸ் உங்களுக்கு வந்து உறுதி அளிக்கிறது. சரிங்களா? அஷூரா வந்து பண்ணுது. சரிங்களா? இது 2 விஷயம் எப்படி பார்க்கலாம். கன்சிடர் a large group of people. நிறைய பீப்பிளா இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கங்க. having different religious allegiances. ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டியன், ஒரு என்னது பார்சி, ஒரு ஹிந்து, இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. some are Hindus, some are Muslims, some are Christians and some perhaps profess no religion at all. அத்திஸ்டா கூட இருக்கலாம். some can be rich and some can be poor. இப்படி நிறைய சமுதாயத்துல நிறைய மக்கள்கள் இருக்காங்க. should these group of people be allowed to discriminate against any of its members? சரிங்களா? ஹிந்துஸ் முஸ்லீமையும், முஸ்லீம் ஹிந்துஸ் இல்ல கிறிஸ்டியன்ஸையும் ஒருத்தருக்கு எதிராக வந்து ஒருத்தர் டிஸ்கிரிமினேட்னா பாகுபாடு. சரிங்களா? பாகுபாடு, டிஃபரன்ஸ் பார்க்குற மாதிரி. சரிங்களா? நீ தேவையில்லை, நீ இங்க வரக்கூடாது, நீ அங்க போகக்கூடாது, அதான் டிஸ்கிரிமினேட். இதெல்லாம் முக்கியமான டேர்ம்ஸ், பாலிட்டிக் உண்டான டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து தனியா எடுத்து எழுதி வச்சுட்டு அதை நீங்க யூஸ் பண்ண பார்க்கணும். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். நான் எப்பவுமே வந்து நடத்தும் முறையே சொல்லிடுவேன், இது பிலிம்ஸ் கேட்பாங்க, இது மெயின்ஸ் கேட்பாங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் முக்கியம் சொல்லிடுவேன். சரிங்களா? அகைன்ஸ்ட் எனி ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் such a group has lot diversity. சரிங்களா? உங்களுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு between them but still have to live together in society. அதனாலுமே வந்து ஒற்றுமை வாழ்றாங்க. they are dependent on each other in various way. சரிங்களா? சோ இவர் வந்து ஒரு தொழில் செஞ்சிருப்பாங்க, இவர் வந்து ஒரு தொழில், இவர் ஒரு தொழில். சோ ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு தொழில செஞ்சிருக்கனால அந்த தொழில் என்னது தேவையா இருக்கு. சோ ஒருத்தர் வந்து டிபெண்ட் பண்ணி தான் வாழ்றோம். they require cooperation in each other. அவங்க நாலு பேருமே என்ன செய்யணும், ஒருத்தர் சாணுதா இருக்கணும், ஒருத்தர் வந்து என்னது கோஆபரேட் பண்ணி தான் போயாகணும். race disconnect us, religion separate us, politics divide us and wealth classify us. சரிங்களா? இவங்க இது என்ன ரேஸ் டிஸ்கனெக்டட் us. சரிங்களா? நீ இந்த இனம் அந்த மாதிரி, ரிலிஜன் நீ இந்த மதம், செப்பரேட் us நம்ம பிரிச்சு வைக்கிறது, பாலிடிக்ஸ் டிவைட்ஸ் us நீ வந்து நார்த், நீ சவுத் அந்த மாதிரி, வெல்த் கிளாஸிஃபை நீ வந்து பெரிய, நீ வந்து பணக்கார ஏழை அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் முக்கியம். அடுத்து பாருங்க. இது வந்து ஏன் வந்து கன்ஸ்டிடியூஷன் அலோவ்ஸ், இதுக்கான ஜஸ்டிபிகேஷன் தான் இது. என்ன செய்யுது, கோஆர்டினேஷன் எப்படி தருது, அஷூரன்ஸ் எப்படி தருது, அப்படிக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் தான் சொல்லிட்டு வருது. when will the group able to live together peacefully? இந்த 5 பேரும் எப்படி வந்து 5 குரூப் மக்களும் எப்ப வந்து சமாதானமா வாழ முடியும் அப்படிங்கிற பட்சத்துல the answer to perhaps is that they can live together if they can agree on some basic rules. அவங்க நிம்மதியாவும் சமுதாய ஒற்றுமையாவும் வாழணும் அப்படின்னா அவங்க சில ரூல்ஸை வந்து மதிச்சே ஆகணும். அக்ரினா மதிக்கிறது, அவங்க ஒத்துக்கொள்ளே ஆகணும். சம் பேசிக் ரூல்ஸ், அவங்களுக்குள்ள வந்து ஒரு பேசிக் ரூல்ஸை வந்து போட்டு, இந்த கூட தாண்டி நீ வரக்கூடாது நானும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்கும். அதை வந்து நீ ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, அது மதிச்சே ஆகணும். அந்த மாதிரி வந்து சில ரூல்ஸ் போட்டாலொழிய நம்மளால என்ன சேர்ந்து வாழ முடியாது. why will group need to certain basic rules? எதுக்காக இந்த குரூப்புக்கு ரூல்ஸ் தேவைப்படுது? this is probably because every individual would be insecure. ஒவ்வொருத்தரும் வந்து அந்த இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. என்னை அடிச்சிருவானோ, என்னைய வந்து என்னோட சொத்தை பறிச்சிருவானோ, என்ன கொலை பண்ணிடுவானோ, ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். because they would not know what other members of the group could do each other. சரிங்களா? ஒருத்தர் எப்படி அடிச்சுக்குவாங்கன்னு தெரியாது. hence they were would lot of insecurity. இந்த மாதிரி குரூப்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்கும். எப்ப பார்த்தாலும் வந்து அடிச்சுக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க, இதெல்லாம் இருக்கும். formulating set of rules and saying these rules are legally enforceable give an assurance. சரிங்களா? சோ இவங்க மத்தியில என்ன செய்யணும், அந்த 5 குரூப் மத்தியில ஒரு 10 ரூல்ஸ்னா 10 ரூல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிடணும். இதை வந்து லீகலா நான் என்போர்ஸ் பண்ண போறேன், என்போர்ஸ்னா உங்க மேல திணிக்க போறேன். சரிங்களா? லீகலி என்ஃபோர்சபிள் gives an assurance to everybody that will follow these rules certainly. இப்ப என்னது ரூல்ஸ் ஒண்ணு, நீங்க ஒருத்தர் வந்து என்னது அடிச்சு கூடாது, ஒருத்தர் வந்து கில் பண்ணக்கூடாது, ஒருத்தர் வந்து சேர்ந்து வாழணும். இது மாதிரி ரூல்ஸ் 1 2 3 4 இருக்கா? சோ இப்ப என்னது ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீ மதத்தையே மதிக்காதவன அத்திஸ்டா இருந்தாலும் சரி, இது 5 ரூல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓகே, என்னை வந்து கண்டிப்பா கொல்ல மாட்டான், என் சொத்தை புடுங்க மாட்டான், எனக்கு நல்லபடியா நடந்துக்குவான். அப்படி அவன் நடக்கலன்னு என்ன அர்த்தம், அவன் மேல சட்டம் தன் கடமையை செய்யும் மாதிரி சட்டத்துக்கு முன்னாடி அவன் போய் நிறுத்துவான், அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஏன்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, ரூல்ஸ் யார் ஃபாலோ பண்ணாட்டியும் அவங்களுக்கு தண்டனை இருக்கு. சோ அவன் தண்டனை வரக்கூடாதுங்கிறதுக்காகவே அவன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவான். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா கன்ஸ்டிடியூஷன் எஸ்டிக் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது, கன்ஸ்டிடியூஷன் ரூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். கன்ஸ்டிடியூஷன் தட் அலோ ஃபார் மினிமல் கோஆர்டினேஷன் அமௌங் த மெம்பர் ஆஃப் சொசைட்டி. அதாவது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கோஆர்டினேஷன், யாரையும் அடிச்சு சாகாம இருக்கணும்ல, அதுக்காக இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கறது சொல்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது, கன்ஸ்டிடியூஷன் ஒரு செட் ஆஃப் பேசிக் ரூல்ஸ் தரும். அது மூலியமா மினிமம் கோஆர்டினேஷன், மேக்ஸிமம் கோஆர்டினேஷன் இல்ல, மினிமம் கோஆர்டினேஷன், அதாவது ஒருத்தர் அடிக்க கூடாதுங்கிறது லெவலுக்கு அவங்கள ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் உள்ள எப்படியோ வெளியே வந்து ஒருத்தர் வந்து காயப்படுத்திக்க கூடாது, அந்த ரூல்ஸ் ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. இது மூலியமா என்ன ஆகும், நம்ம நிம்மதியா வந்து என்ன செய்யலாம், எல்லா மதத்துக்காரங்களும் வெளியே போயிட்டு வரலாம், அவங்க தொழில் செஞ்சிடலாம், ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், எல்லாமே பண்ணிட்டு வரலாம். சோ இதுதான் மினிமம் பேசிக் ரூல்ஸ்ங்கிறது. சோ இதை வந்து கன்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. புரிஞ்சா? இப்போ ஃபர்ஸ்ட் புரிஞ்சா, கன்ஸ்டிடியூஷன் அலோவ்ஸ் கோஆர்டினேஷன் அஷூரன்ஸ் எப்படி
by set a basic rule among them. ஓகேவா? புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் புரிஞ்ச எல்லாத்துக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். இப்போ ஒருத்தவங்க புரியலன்னா நீங்க கேட்கலாம். சரி சொல்லுங்க. புரிஞ்சல எல்லாத்துக்கும்? அடுத்தது போயிடலாம்ல? ஓகே. அடுத்து பாருங்க ஃபங்க்ஷன் 2. அடுத்தது பாருங்க ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் பவர். சரிங்களா? சோ ஒரு டிசிஷன் இப்ப எப்படி உங்க வீட்ல வந்து உங்க அப்பா தானே டிசிஷன் எடுப்பாரு. சரிங்களா? சோ யாரு வந்து டிசிஷன் மேக்கிங் பவர் வந்து இது வந்து சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கன்ஃபியூஷன் ஆஸ் ஒரு நிமிஷம். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க கன்ஸ்டிடியூஷன் இஸ் டிஃபைன்ட் as a body of fundamental principle according to which a state governed or constitution. சரிங்களா? சோ இப்போ வந்து ஒரு ஸ்டேட் வந்து எப்படி இயங்கும் அதோட பிரின்சிபல். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பிரின்சிபல் நிறைய பார்த்திருப்போம்ல. உங்க வாழ்க்கையில காந்தியன் பிரின்சிபல் சொல்லுவாங்க, காந்தியோட கோட்பாடு. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு சயின்ஸோட கோட்பாடு இருக்குல்ல. சரிங்களா? சோ இந்த மாதிரி இப்போ வந்து ரயில் எப்படி ஒரு 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 பிரின்சிபல் தானே இயங்கும். அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரின்சிபல் வச்சிருக்கும். அக்கார்டிங் டு விச் ஸ்டேட் இஸ் கவர்ன்ட் ஆர் கான்ஸ்டிடியூஷன். ஒரு ஸ்டேட்டை வந்து எப்படி வந்து கவர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? கவர்ன்ட் ஆர் கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஒரு ஸ்டேட் வந்து கவர்ன் பண்றது எப்படி கான்ஸ்டிடியூட்டட். சரிங்களா? அது எப்படி அமைக்கிறது, ஒரு ஸ்டேட்னா எப்படி அமைக்கும். அதாவது பிரைம் மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே. சரிங்களா? சோ எந்த மாதிரி கவர்ன் பண்ணணும், இப்ப எப்படி யார் கவர்ன் பண்ணுவா, டெமோக்ரஸியா நான் டெமோக்ரஸியா எல்லாமே அதுல சொல்லப்பட்டிருக்கும். புரிஞ்சா? பட் வாட் ஷுட் பி தீஸ் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் பி அண்ட் வாட் மேக்ஸ் தம் ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல்னா அடிப்படை. சரிங்களா? எப்படி வந்து அது அடிப்படை ரூல்ஸ் சொல்றோம், எது வந்து அடிப்படைங்கிற மாதிரி தேர்வு பண்றோம். இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களோட அடிப்படை உரிமை என்னது? வாழ்றது அடிப்படை உரிமை, சாப்பிடுறது அடிப்படை உரிமை, அப்புறம் வந்து என்னது இருப்பிடம் வந்து அடிப்படை உரிமை, உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம். இந்த மூணுமே வந்து அடிப்படை. கல்வியும் அடிப்படை உரிமை தான். சரிங்களா? சோ என்னெல்லாம் அடிப்படை அப்படிங்கறத நம்ம இது பார்க்கலாம். சரிங்களா? The constitution has to provide answer to these questions. சரிங்களா? இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து constitution ஆன்சர் சொல்லவும். It specifies the basic allocation of power in a society. சரிங்களா? ஒரு சொசைட்டில வந்து யார்கிட்ட பவர் இருக்கணும் அப்படிங்கறத இது வந்து முடிவு பண்ணும். சரிங்களா? இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்து யாருக்கு அதிகமான பவர்? சிஎம்க்கு தான் அதிகமான பவர். இது வந்து யார் சொல்லியிருக்கோம்? கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சிஎம்க்கு அதிகமான பவர் இருக்குப்பா, அவங்களுக்கு கீழே இத்தனை பேர் இருக்கணும்ப்பா, அவங்களுக்கு இந்த பவர் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் சொல்லும். சரிங்களா? It decide who gets to decide what laws will be. சரிங்களா? ஒரு லா வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறது யார் சொல்லுவாங்க அப்படிங்கறது இது சொல்லும். புரியுதா? இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணுவாங்கல்ல, யார் ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் சொல்லும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொனார்கியல் கான்ஸ்டிடியூஷன். மொனார்கியல்னா என்னது? உங்களுக்கு அரச குடும்பம் இருக்குல்ல, சவுதி வந்து மொனார்க் தான். சரிங்களா? சவுதி, இங்கிலாந்து இதெல்லாம் மோனார்க் தான். மோனார்க்கோட கான்ஸ்டிடியூஷன் அவங்களோட பாத்தீங்கன்னா மோனார்க் தான் டிசைட் பண்ணிருப்பாங்க. இன் சம் கான்ஸ்டிடியூஷன் லைக் ஓல்டு சோவியத் யூனியன் சிங்கிள் பார்ட்டி வாஸ் given to power to decide. சோவியத் யூனியன் சொல்லுவாங்க, யுஎஸ்எஸ்ஆருக்கு முன்னாடி அது சோவியத் யூனியன் இருக்கும். சரிங்களா? யுஎஸ்ஆர் ரஷ்யாவுக்கு முன்னாடி யுஎஸ்எஸ்ஆர் சொல்லுவாங்க, அது சோவியத் யூனியன் சொல்லப்படும். அவங்க வந்து ஒன் பார்ட்டி சிஸ்டம் தான், ஒரே ஒரு பார்ட்டி தான் வந்து அவங்களுக்கு வந்து இது இருக்கும், அவங்களுக்குள்ளேயே தான் தேர்ந்தெடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் இன் டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷன், இப்போ எக்ஸாம்பிள் மொனார்கியல்னா சவுதி குடும்பத்துல சவுதி அரசர் என்ன முடிவு பண்ணாங்களோ அதுதான் முடிவா இருக்கும் கடைசியா. அதே மாதிரி வந்து இந்த யுஎஸ்எஸ்ஆர் சைனா எல்லாத்தையும் வந்து அந்த பார்ட்டி தான், ஒரே ஒரு பார்ட்டி தான் இருக்கும். அந்த பார்ட்டி என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் வந்து சட்டமா இருக்கும். அதே மாதிரி டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷன் மக்களோட ஜனநாயகத்துல ப்ராட்லி ஸ்பீக்கிங் பீப்புள் கெட் டு டிசைட். ஜனநாயகத்துல வந்து மக்கள் தான் டிசைட் பண்ற அத்தாரிட்டியா இருப்பாங்க. மொனார்க்ல அரச குடும்பங்கள், அரச இதுல வந்து யாரு? அரச குடும்பம், அரசு தான் வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா?
மன்னராட்சியில மன்னர்கள், மன்னராட்சியில மன்னர்கள். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி ஓல்ட் சர்வீஸ் ஒன் பார்ட்டி சிஸ்டம். அதே மாதிரி ஜனநாயகத்துல கான்ஸ்டிடியூஷன், டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம தான் வந்து டிசைட் பண்ணுவோம். பீப்புள் கெட் டு டிசைட். சரிங்களா? ஹவ் ஷுட் பீப்புள் டிசைட்? எப்படி பீப்புள் டிசைட் பண்ணுவாங்க? ஷுட் தே டிசைட் டைரக்ட்லி ஆர் ஷுட் பி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் ஆக்ட் த்ரூ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்? இல்ல அவங்க டைரக்டா வந்து இவன் வந்து என்னோட பிரதிநிதி, இவன் வந்து எம்பி எம்எல்ஏ அப்படின்னு வந்து நம்ம எடுக்கிறோமா? இல்ல இல்ல இப்போ ஒரு நாட்டுக்கு சட்டம் தேவை, இப்ப சிஏ தேவை, நம்ம வந்து அக்செப்ட் பண்றோமா? இல்ல எதிர்க்கிறோமோ? அதே மாதிரி வந்து என்னது, நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ரெப்ரசன்டேட்டிவ் நம்மளுக்கு பதிலா போறாங்களே. இப்ப நம்ம யாரு எம்பி எம்எல்ஏ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம்ல, அவங்க தான் நம்மளுக்கு பதிலா வந்து அங்க போய் பேச போறாங்க. சோ இப்படி இருக்கணுமா? சோ இன்னொரு டெமோக்ராட்டிக்ல வந்து மக்களே வந்து முடிவெடுக்க இருப்பாங்க. இன்னொன்னு மக்கள் கொஞ்சம் பேர்த்த தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க போய் முடிவெடுப்பாங்க. இது எப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் சொல்லும். டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் டெமோக்ரஸினா எல்லா மக்களும் சேர்ந்து ஒருத்தரை வந்து சூஸ் பண்றது. இன்டைரக்ட் டெமோக்ரஸினா நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் சூஸ் பண்ணி அவங்க போய் என்ன செய்வாங்க, முடிவெடுப்பாங்க நம்மளுக்காக வேண்டி. இது புரிஞ்சா? டிசிஷன் மேக்கிங் பவர், டிசிஷன் மேக்கிங் பவர் யார் கையில இருக்கு? புரியுது சார். அது வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்லும். சரிங்களா? இப்ப கான்ஸ்டிடியூஷன் என்னெல்லாம் பண்ணுதுங்கிறது தான் நம்ம பண்ணிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? பாருங்க, ஹவ் ஷுட் தீஸ் ரெப்ரசன்ட், இதான் நான் சொன்னது. எலெக்டட், இந்த ரெப்ரசன்டேஷன்ல எப்படி எலெக்ட் பண்றோம்? இப்ப நம்மளோட பிரதிநிதி யாருன்னு நம்ம எப்படி எலெக்ட் பண்றோம்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆன்சர் தீஸ் கொஸ்டின் பை ப்ரொவைடிங் எ பார்லிமெண்ட் which get to decide the laws and the policies. So நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எப்படி எலெக்ட் பண்ண போறோம் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன செய்யுது, கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? பார்லிமெண்ட் ஒருத்தவங்கள பார்லிமெண்ட் வந்து எலெக்ட் பண்ணுங்க. அங்க வந்து என்ன செய்வாங்க, நீங்க எடுத்து 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 தேர்ந்தெடுத்தீங்களா, அவங்க போய் அங்க உட்கார்ந்துட்டு உங்களுக்கு பதிலா அவங்க வந்து லாஸ் வந்து ஏற்றுவாங்க. பார்லிமெண்ட்ல இருந்து உங்களுக்கு லா வரும். சரிங்களா? திஸ் பார்லிமெண்ட் itself to be organized in a particular manner which is again decided by constitution. இந்த பார்லிமெண்ட் எப்படி அமைக்கப்படும்ங்கிறதும் யார் சொல்லுவாங்க? கான்ஸ்டிடியூஷன் சொல்லும். This is another function of constitution. It is an authority that constitutes government in the first place. அதே மாதிரி இதுதான் வந்து கவர்மெண்ட் எப்படி அமைக்கணுங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. That's the second function of the constitution. ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, to specify who has the power to make decision in the society. இப்போ ஒரு சொசைட்டினா 100 பேர்லனா யார் வந்து டிசிஷன் மேக்கிங் பவர் வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுது. It decide how the government will be constitution. ரெண்டு சொல்லுது. 1 2 யார்கிட்ட பவர் இருக்கணும் அது. அதே மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் எப்படி அமைக்கப்படணுங்கிறதும் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சா? ஃபங்க்ஷன் நம்பர் 2 புரிஞ்சா? இந்த ரெண்டு விஷயம் யார்கிட்ட பவர் இருக்கணும், எப்படி அந்த கவர்மெண்ட் அமைக்கணும், இந்த ரெண்டு விஷயத்தையும் யார் ஆன்சர் பண்றாங்க? கான்ஸ்டிடியூஷன் ஆன்சர் பண்ணுது. ஃபங்க்ஷன் நம்பர் 2. புரிஞ்சா? சார் புரியுது சார். ஓகே ஓகே ஓகே. அடுத்து ஃபங்க்ஷன் நம்பர் 3 என்ன? லிமிடேஷன் ஆன் த பவர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இது ஒரு கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சில. ஒரு கொஸ்டின் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட முக்கியமான பவர் எப்படின்னு சொல்லிட்டு 4 பொசிஷன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுல வந்து ஒரு கொஸ்டின் ஒரு ஆப்ஷனா இது இருந்திருக்கு. சரிங்களா? சோ நம்ம வந்து எப்படி படிக்கிறோமோ அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. சரிங்களா? அதனால பயப்படணும் அவசியம் இல்ல. லிமிடேஷன் ஆன் த பவர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்டோட பவர்ல லிமிட் வைக்குது. இதை தாண்டி நீ வரக்கூடாது, இதை தாண்டி நீ போகக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கே செக் வைக்குது. சரிங்களா? Let us consider that government has been created and is passing laws which are totally unfair. சரிங்களா? கவர்மெண்ட் வந்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். அந்த கவர்மெண்ட் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு எதிரான நிறைய லாஸ் எல்லாம் உருவாக்குது. இப்ப யாரு நம்மளை காப்பாத்துவாங்க? சரிங்களா? Let us assume that it prohibited you from practicing your religion. நீ இந்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. Or it says that you are not free to sing. இங்க வந்து பாடுறதுக்கு வந்து சத்தமா பாடக்கூடாது. Certain songs you are not allowed to practice certain profession. இந்த ப்ரொஃபஷன்ல நீங்க வந்து பண்ணக்கூடாது. In such cases, individuals' liberty have been encroached by the government. So இப்ப இந்த மாதிரி விஷயத்துல ஒரு தனிநபரோட சுதந்திரத்துல வந்து யார் தலையிடுறாங்க? கவர்மெண்ட் தலையிடுது. லிபர்ட்டினா சுதந்திரம், என்க்ரோச் அப்படின்னு சொன்னா தலையிடுதல் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? சோ இதெல்லாம் தனித்தனி நீங்க எழுதி வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும், இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி புது புது வார்த்தைகளா படிச்சா மட்டும்தான் நம்ம இதுல வந்து நல்லா வர முடியும். சரிங்களா?
ஸோ இப்போ என்னது ஒரு ஒரு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்துட்டோம். அந்த கவர்மெண்ட் என்ன செய்யுது? நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்துல நம்மள வந்து நிறைய விஷயத்துல தடுக்குது. ஸோ தடுக்கும்போது இவன்ட்ட இருந்து யார் காப்பாத்துவாங்க? நம்மளோட தனிப்பட்ட சுதந்திரத்துல இவன் தலையிடுறான். சரிங்களா? ஹியர் த கன்ஸ்டிடியூஷன் கம் இன்டு பிளே தட் லிமிட்டிங் பவர் ஆஃப் கவர்மெண்ட். இந்த இடத்துல வந்து நீ ஸ்டாப்பு, இத்தோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி கன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுது. The most common way of limiting the power of the government is to specify certain fundamental rights that is all as possessors. சரிங்களா? எப்படி வந்து அவங்க லிமிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கப்படும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம தனி மனிதனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு ஆல் ஆஃப் பொசஸர்ஸ் சிட்டிசன். நம்ம இந்திய குடிமகன்னா அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அண்ட் விச் நோ சச் கவர்மெண்ட் கேன் பி அலோவ் டு வயலேட். சரிங்களா? நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எந்த கவர்மெண்ட்டும் கை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. அதிலே சொல்லப்பட்டிருக்கும். எந்த கவர்மெண்ட்டும் இதை வந்து மாத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. So third function of the constitution is set to some limits on what the government impose on citizen. அது லிமிட் பண்ணும். நீ நினைச்ச எடுப்புக்கெல்லாம் சிட்டிசனை வந்து இது பண்ணக்கூடாது. சோ நீ இத்தோட உன் லெவல்ல நிறுத்திக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. These limits are fundamental in the sense that government can never trespass them. Trespassனா வந்து தாண்டி வரக்கூடாது. சரிங்களா? சோ இது வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லி நம்ம செட் ஆஃப் ரைட்ஸ் நமக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த ரைட்ஸை யாரு தாண்டக்கூடாது? கவர்மெண்ட் தாண்டக்கூடாது. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யார் தந்தா? நமக்கு கான்ஸ்டிடியூஷன் தந்திருக்காங்க. சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கான்ஸ்டிடியூஷன் நமக்கு தந்தனால நம்ம கவர்மெண்ட்டை வந்து லிமிட் பண்ணுது. சோ இதுதான் வந்து தேர்ட் ஃபங்க்ஷன். புரிஞ்சா? இந்த 3 ஃபங்க்ஷன் புரிஞ்சா? நாளைக்கு நீங்க சொல்லணும் எனக்கு. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லணும். Yes, sir. ஒரு 2 மினிட்ஸ் வாங்க சொல்றாங்க. ஒரு 2 மினிட்ஸ். அடுத்து ஃபங்க்ஷன் 4 ஆஸ்பிரேஷன் அண்ட் கோல்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஆஸ்பிரேஷன் என்னது? நம்ம வந்து என்னது? நம்ம நல்லபடியா வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஆஸ்பிரேஷன் தான். நம்ம எதிர்கால ஆசைகள். சரிங்களா? ஆசைகள்னு சொல்லலாமா ஆஸ்பிரேஷனை? சரிங்களா? ஆஸ்பிரேஷன் அண்ட் கோல்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஒரு சொசைட்டியோட ஆஸ்பிரேஷன். Most of the older constitution limit themselves largely to allocating decision making powers and setting some limits of the government. Older constitution. சரிங்களா? சோ நிறைய நம்மளுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் வச்சிருப்பாங்கல்ல. 1947 தான் இந்தியானோட கான்ஸ்டிடியூஷன் வந்திருக்கு. அதே 1800ல வந்து அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன செஞ்சாங்க? யார் டிசிஷன் மேக்கிங் பவர்? பிரசிடென்ட் அவர் தான் பண்ணணும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நீ மீறக்கூடாது. அதோட நிறுத்திக்குவாங்க அவங்க வேலை. சரிங்களா? ஹவர் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கேக்குதா? Yes, sir. ஓகே. ஓகே. சரிங்களா? ஹவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியாவோட அரசியலமைப்பு இஸ் ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? இது ஒரு எடுத்துக்காட்டா மாறுது. as it provides for an enabling framework for the government to do certain positive things. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு தனியா அதிகாரம் கொடுக்குது. ஒரு நல்ல செயல்கள் எல்லாம் செய்யறதுக்காக, நல்ல நற்காரியம் செய்யறதுக்காக அனுமதி கொடுக்குது. டு எக்ஸ்பிரஸ் ஆஸ்பிரேஷன் கோல்ஸ் ஆஃப் த சொசைட்டி. சரிங்களா? ஒரு சொசைட்டியோட கோல்ஸும் ஆஸ்பிரேஷனும் அச்சீவ் பண்றதுக்கு நீ இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து எடுத்து சொல்லுது. அனுமதி தருகிறது. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. It takes some positive measure to overcome the inherent forms of inequality and deprivation prevalent in society. அது நிறைய வந்து பாசிட்டிவா நீங்க இது பண்ணலாம். இன்ஹரண்டா வந்து காலங்காலமாக தனக்குள்ள இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி. சரிங்களா? சாதி மத வேற்றுமைன்னு சொல்லுவாங்கல்ல. கீழ் ஜாதி மேல் ஜாதி அதெல்லாம் கலையிருக்கும். டிப்ரிவேஷன் ஆஃப் ப்ரெவலண்ட் இன் சொசைட்டி. டிப்ரிவேஷனா வந்து அவங்கள வந்து ஒடுக்குமுறைக்குள்ள உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க. எப்படி வந்து எஸ்சி இந்த காலங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து படிப்பே இல்லாம அவங்களோட அடக்குமுறை உள்ளாக்கப்பட்டிருப்பாங்கல்ல. படிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சோ அவங்களுக்கு நீங்க வந்து தனியா வந்து என்ன செய்யலாம்? ரிசர்வேஷன் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம். இப்படி நிறைய விஷயம் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனே வந்து கவர்மெண்ட்டை பண்ண சொல்லியிருக்கு. இதுதான் வந்து ஒரு சொசைட்டியோட ஆஸ்பிரேஷன் சொல்றாங்க. இப்ப சமுதாயம் என்ன நினைப்பாங்க? நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும் அப்படிதான் நினைப்பாங்க. சோ இது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களுக்கும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றது? அவங்க படிக்க வைக்கிறதுக்காக நீ என்ன வேணா செய்யு. ரிசர்வேஷன் கொடு, ஃப்ரீ எஜுகேஷன் கொடு, காசு செலவு பண்ணு, என்ன வேணா பண்ணு அப்படிங்கிற மாதிரி என்னது கான்ஸ்டிடியூஷனே சொல்லியிருக்கு கவர்மெண்ட் கிட்ட. புரியுதா? இப்ப கவர்மெண்ட் செய்யற அப்படின்னு சொன்னா நீ வந்து என்ன செய்யலாம்? கவர்மெண்டோட சட்டையை பிடிச்சி கேட்கலாம். இந்த பாரு கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லியிருக்கு எல்லாம் செய்ய சொல்லி, நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி என்னது கவர்மெண்டோட சட்டையை பிடிச்சி நம்ம கேட்கலாம். சரிங்களா? இப்ப கான்ஸ்டிடியூஷன் தான் நம்மளுக்கு ஒரு கேடயம் மாதிரி, நம்மளுக்கு ஒரு ஆயுதம் மாதிரி. சரிங்களா? பாருங்க. த ஃபேமஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தாட். நம்ம ஃப்ரேம் பண்ணாங்கல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நேருல இருந்து, வல்லபாய் பட்டேல்ல இருந்து, அம்பேத்கர் மேஜரா.
ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து பேசி முடிவு பண்ணி தான் கான்ஸ்டியூஷன் உருவாக்குனாங்க. That each individual in the society should have all that necessary for them lead to a life of minimum dignity and social rights. So இந்த இந்தியா இருக்கக்கூடிய எல்லா தனிப்பட்ட மனிதர்களுக்கும் அவங்க லைஃப வந்து குறைந்தபட்சம் ஒரு கௌரவமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து அவங்களோட ஆசை. These provisions have support the preamble in our constitution, and these provisions are found in section of fundamental rights and directive principle of state policy. கான்ஸ்டியூஷன்ல நிறைய பார்ட்டா இருக்குமா, அது பிரியம்பல்னு சொல்லிட்டு முகவுரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப எப்படி வந்து நம்ம புக்குக்கு வந்து ப்ரிஃபேஸ்ன்னு ஒண்ணு இருக்கும், முகவுரைன்னு ஒண்ணு இருக்கும், அப்புறம் இண்டெக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும், என்னெல்லாம் உள்ள இருக்குன்னு. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கு, டிபிஎஸ்பி அதாவது டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு ஒன்று பார்ட் இருக்கு. இது எல்லாத்துலயுமே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கும், ஒரு தனி மனிதன் வந்து ஒரு மினிமம் கௌரவமிக்க வாழ்க்கையை வந்து எப்படி எல்லாம் வாழலாம், வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவை, நீ என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கான்ஸ்டியூஷன் வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்கும். சரிங்களா? The fourth function of the constitution to enable the government to fulfill the aspiration of the society, create conditions for the justice society. சரிங்களா? அந்த சமுதாயத்தோட ஆசையை பூர்த்தி பண்றதுக்கும் சமுதாயத்தை வந்து நீதியா செயல்படுத்துறதுக்கும் நம்ம வந்து இது வந்து வழிவகுக்குதுன்னு சொல்றாங்க. ஃபோர்த் ஃபங்க்ஷன் புரிஞ்ச எல்லாத்துக்கும் டவுட் இருக்கா? ஓகேவா? Okay, sir. ஓகே ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி ஆஃப் பீப்புள். சரிங்களா? ஐடென்டிட்டி நம்மளுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி தருது. ஸோ நீங்க யாரு, இப்போ உங்க ஆதார் வந்து ஐடென்டிட்டி கார்டு தானே. ஸோ நீங்க எந்த இடத்துல, உங்க அம்மா அப்பா யார் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும்ல. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளோட ஐடென்டிட்டியே தருது. ஃபைனலி அண்ட் பெர்ஹாப்ஸ் த ஈவன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், த கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பிரஸ் த ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி ஆஃப் த பீப்புள். சரிங்களா? உங்களோட ஐடென்டிட்டியே அது தருது. திஸ் மீன்ஸ் த பீப்புள் அஸ் அ கலெக்டிவ் என்டிட்டி கம் இன்டு பீயிங் ஒன்லி த்ரூ த பேசிக் கான்ஸ்டியூஷன். நீங்க தான் இந்த நாட்டோட குடிமக்கள் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து என்ன செய்யுது, கான்ஸ்டியூஷன் தான் நம்மளுக்கு சொல்லுது. By agreeing a basic set of norms about how one should be governed and who should be governed, that one form the collective identity. அதே மாதிரி இது என்ன சொல்லுது, ஒரு செட் ஆஃப் நார்ம்ஸ் வந்து கொடுக்குது. நீங்க யாரால வந்து கவர்ன் பண்ணப்படுறீங்க, ஆட்சி செய்யப்படுறீங்க, யார் வந்து உங்க ஆட்சியாளர், எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி தருது. அதாவது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு சிஎம், அப்புறம் யார், தமிழ்நாடு மக்கள். சரிங்களா? சோ இந்த மாதிரி விஷயத்த வந்து என்ன செய்யுது, ஸ்டேட்டோட ரைட்ஸ் பத்தி தருது. புரியுதா? சோ தமிழ்நாடு செட் ஆஃப் கலெக்டிவ் ஐடென்டிட்டி உங்களுக்கு தருது. சரிங்களா? ஒன் ஹேஸ் மெனி செட் ஆஃப் ஐடென்டிட்டி தட் எக்ஸிஸ்ட் பிரியாத கான்ஸ்டியூஷன். சரிங்களா? கான்ஸ்டியூஷன் வரக்கு முன்னாடி நிறைய ஐடென்டிட்டிஸ் உங்களுக்கு இருக்கலாம். பட் பை அக்ரியிங் சர்டன் பேசிக் நார்ம்ஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஒன் கான்ஸ்டியூஷன் ஒன் பேசிக் பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் அது கான்ஸ்டியூஷன் நீங்க வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது, ஒரே ஐடென்டிட்டி தான், இந்தியா குடிமகன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி தான் உங்களுக்கு இருக்கும். The constitution also gives oneself a moral identity. சரிங்களா? சோ நீங்க வந்து இந்திய குடிமகன்ங்கிறது ஒரு மோரலான உங்களுக்கு ஐடென்டிட்டி தருது. சரிங்களா? அதனாலதான் நம்ம வந்து இந்தியா ஜெயிச்சா சந்தோஷப்படுறோம், இந்தியா தோத்தா நம்ம கவலைப்படுறோம். சரிங்களா? ஆனா ஐபிஎல் அந்த மாதிரிலாம் இல்ல. சரிங்களா? சோ பொதுவா சொல்றேன் நான். The constitution sets the authoritative constraint upon what one may not do. சரிங்களா? authoritative. சரிங்களா? தன்னிச்சையாக செயல்படுவாங்கல்ல. இப்ப போலீஸ் வந்து உங்களை வந்து சட்டையை பிடிச்சி தரதாரன்னு கூட்டிட்டு போகுது, அந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போக கூடாது. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து கூட்டிட்டு போக கூடாதுங்கிறது கான்ஸ்டியூஷன்ல எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அத்தாரிட்டி, போலீஸ்ங்கிற ஒரு அத்தாரிட்டி, சரிங்களா, கலெக்டர்ங்கிறது ஒரு அத்தாரிட்டி, அவங்க தன்னிச்சையா செயல்படுறது வந்து அங்க தடுக்கப்படுது. கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்கக்கூடாது, உனக்குன்னு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கறத கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இட் டிஃபைன்ஸ் த ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் இன் த சொசைட்டி தட் வி மே நாட் ட்ரெஸ்பாஸ். இந்த ஃபண்டமெண்டல் வேல்யூவை நீ வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணக்கூடாது. ட்ரெஸ்பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நீ கடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்றது அதோட அர்த்தம். புரிஞ்சா? அஞ்சாவது பாயிண்ட் புரிஞ்சா எல்லாத்துக்கும்? ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி ஆஃப் பீப்புள். Sir. ஓகே ஓகே. அடுத்து பாருங்க, அத்தாரிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன் மோஸ்ட் கண்ட்ரீஸ் த கான்ஸ்டியூஷன் இஸ் அ காம்பாக்ட் டாக்குமெண்ட். சரிங்களா? எல்லா இதுல வந்து டாக்குமெண்டா தான் வச்சிருப்பாங்க. தட் கம்ப்ரைஸ் a number of articles இருக்கும் about the state. ஸ்டேட்னா இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸ்பெசிஃபைங் தட் ஹவு ஸ்டேட் இஸ் டு பி கான்ஸ்டியூஷன். ஒரு ஸ்டேட் வந்து எப்படி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது சொல்லியிருக்கும். வாட் நார்ம்ஸ் இட் ஷுட் ஃபாலோ, அந்த ஸ்டேட் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். பட் சம் இன் கண்ட்ரீஸ் லைக் யூகே, யுனைடெட் கிங்டம், do not have one single document. யூகேக்கு வந்து சிங்கிள் டாக்குமெண்ட் கிடையாது. that can be called constitution rather than they have series of document. ஒரு ஃபர்ஸ்ட் எல்லா கண்ட்ரீஸும் பொதுவானது ஒரு 10 பக்கம் இல்ல 20 பக்கம் இல்ல 50 பக்கம் ஒரு 100 பக்கம்ங்கிற ஒரு டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க. அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கும்.
ஆனா யூகேவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்ல. அவங்க என்னது ஒரு டாக்குமெண்ட் இல்லாம இங்க வந்து 10 டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க. இங்க ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் நிறைய இடங்கள்ல கன்ஸ்டிடியூஷனா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 10 டாக்குமெண்ட் சேர்த்து தான் ஒரு கன்ஸ்டிடியூஷனா அமையுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? டிசிஷன் தட் ஆர் டேக்கன் கலெக்டிவ்லி டு நோ தேர் கன்ஸ்டிடியூஷன். இங்க டாக்குமெண்ட் மட்டும் இல்லாம அப்பப்போ ஒரு டிசிஷன் எல்லாம் எடுத்திருப்பாங்களா, அதெல்லாம் சேர்த்து தான் வந்து யூகேவோட கன்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டிருக்கும். கன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். புரியுதா? சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது ஒரு டாக்குமெண்டா இருக்கும். இப்படி ஒரு புக் சொல்றோம். சோ ஒரு புக்கா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். ஆனா இங்க யூகேல மட்டும் அப்படி இல்ல. நிறைய புத்தகங்கள சேர்த்தி ஒரு டாக்குமெண்டா இருக்கலாம். இல்ல நிறைய அவங்க முடிவு எடுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் சேர்த்து தான் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தத்துல யூகேல வந்து ஒரு புக்கா இல்ல கான்ஸ்டிடியூஷன். புரியுதா? த குரூஷியல் கொஸ்டின் இஸ் ஹவ் எஃபெக்டிவ் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன்? வாட் மேக்ஸ் இஸ் எஃபெக்டிவ்? எந்த அளவுல அது எஃபெக்டிவா இருக்கு? அது எப்படி அது எஃபெக்டிவா மாறுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினா வைக்கலாம். மேக்கிங் எ கான்ஸ்டிடியூஷன் எஃபெக்டிவ் டிபெண்ட்ஸ் அப்பான் மெனி ஃபேக்டர்ஸ் ஆஃப் விச் லிஸ்டட் பிலோ. நிறைய வந்து உங்களுக்கு என்னது ஃபேக்டர்ஸ பொறுத்து தான் அது அமையும். இப்ப நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் படிச்சுட்டு தமிழ்லயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ உங்களுக்கு ரெண்டு நாலேஜ் வரும் உங்களுக்கு. இங்கிலீஷ் நாலேஜும் வந்துரும், தமிழ்லயும் வரும். புரிஞ்சுங்களா? இந்த சென்டென்ஸும் முக்கியம். புரிஞ்சுங்களா? நிறைய இடங்கள்ல சும்மா வாயில மட்டும் சொல்லிட்டு போயிருவாங்க. சோ உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அந்த விஷயம் எல்லாம் வந்து தனியா படிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ நம்மளோட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷும் வந்துரும், தமிழும் வந்துரும். உங்களுக்கு எக்ஸாமுக்கும் படிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரே கல்ல 3 மாங்கா உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ அதனால நான் இந்த பிபிடியை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்க அதை என்ன செய்யணும்? நீங்க நல்லா படிக்கணும். நிறைய படிக்கணும். அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மண்டையில் நிக்கும். சரிங்களா? சோ இது வந்து கான்ஸ்டிடியூஷனோட எஃபெக்டிவ்னஸ் எப்படிலாம் எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். சரிங்களா? ஃபேக்டர் நம்பர் 1 மோட் ஆஃப் ப்ரொமல்கேஷன். எப்படி வந்து ப்ரொமல்கேஷன் நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன் மெனி கண்ட்ரீஸ் கான்ஸ்டிடியூஷன் ரிமைன்ஸ் டிஃபெக்ட். டிஃபெக்ட்னா செயல்படாம இருக்கிறது. பிகாஸ் தே ஆர் கிராஃப்டட் பை எ மிலிட்டரி லீடர்ஸ். மிலிட்டரி லீடர்ஸால செயல்பட்டுருக்கும். ஓ லீடர்ஸ் ஹூ ஆர் நாட் பாப்புலர். சரிங்களா? பாப்புலர் இல்லாத லீடர்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. டு நாட் ஹேவ் அபிலிட்டி டு கேரி பீப்புள் வித் தம். ஸோ அவங்களோட என்னது அவங்களோட சுயநலமான விஷயங்களை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மக்களோட நலனுக்காக அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியுதா? நிறைய கண்ட்ரீஸ்ல the most successful constitution like India, South Africa, US are the constitution which were created in aftermath of popular national movements. இந்தியாவுக்கு சுதந்திரம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. சவுத் ஆப்பிரிக்காலயும் அப்படிதான். யூஎஸ்லயும் என்னது உங்களுக்கு ஒரு பெரிய இங்கிலாந்துல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் யூஎஸ். சரிங்களா? இங்கிலாந்துல பிரிஞ்சு வந்ததா யூஎஸ். அப்புறம் இங்கிலாந்துக்கும் யூஎஸ்க்கும் சண்டை நடக்கும். அமெரிக்கன் சிவில் வார்னு சொல்லிட்டு அதுல யூஎஸ் ஜெயிக்கும். யூஎஸ் ஜெயிச்சோம்னா அங்க இருக்கிற மக்கள் திருப்பி வந்து கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குவாங்க. புரியுதா? சோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப என்னது அந்த லீடர் வந்து மக்களால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட லீடரா இருப்பாங்க. அந்த லீடருக்கு மக்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதை வச்சுதான் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு மக்களோட நலனுக்காக மட்டுமே இருக்கும். புரியுதா? த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிராஸ் எனார்மஸ் லெஜிட்டிமசி. சரிங்களா? எனார்மஸ் லெஜிட்டிமசின்னா வந்து உங்களுக்கு மக்களோட விருப்பத்துக்கு வந்து உள்ளானதுதான். சரிங்களா? மக்களுக்கு வந்து அங்கீகாரம் லெஜிட்டிமசின்னு அங்கீகாரம் பெற்றிருக்கும். From the fact that it was drawn by people who enjoyed immense public credibility. சரிங்களா? ஏன் அப்படின்னா நேருனாலையும் அம்பேத்கர்னாலையும் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சோ அவங்க யாரு? மக்களோட தலைவர்கள். சோ மக்களால் ஈஸிலி அவங்கள அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அவங்கள ஒண்ணு கொண்டு வராங்க அப்படின்னா கண்ண மூடிட்டு மக்கள் வந்து நம்புவாங்க. Who had the capacity to negotiate and command the respective wide class of section of people. அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் என்ன செய்வாங்க? அதை ஏற்றுக்குப்பாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க. Therefore, the authority of the people who enact the constitution helps to determine the success of the constitution. So அதனால என்ன செய்யுது? யார் வந்து கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனாங்க அவங்கள பொறுத்து தான் அந்த கான்ஸ்டிடியூஷன் வெற்றி எழுதா தோல்வி எழுதா முடிய போகுது. நிறைய வந்து கண்ட்ரீஸ்ல வந்து மிலிட்டரி மக்களால் ஏற்றுக்கொள்ளாத தலைவர்களாலும் கொண்டு வரப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் வந்து சக்சஸ் ஆனது இல்ல. மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட லீடர்ஸ்னால கொண்டு வரப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் தான் சக்சஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதான் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டது. புரியுதா? மோட் ஆஃப் ப்ரொமல்கேஷன் யார் கொண்டு வராங்க அவங்கள பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? இது புரிஞ்சா எல்லாத்துக்கும்? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. அப்படியே நீங்க குரூப்லயும் டைப் பண்ணிருங்கம்மா. சரிங்களா? நீங்க அன்மியூட் பண்ணி சொல்றதுக்கு நீங்க குரூப்ல டைப் பண்ணிருங்க. கையில தானே போன்ல தானே வச்சிருப்பீங்க. சோ குரூப்லயும் வந்து அப்படியே டைப் பண்ணிருங்க. சோ எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது பாக்குறதுக்கு. ஓகே. ஏன்னா எல்லாமே இன்டராக்டிவா இருக்கணும் எனக்கு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சோ அப்பதான் எனக்கும் வந்து ஒரு ஊக்கமா இருக்கும், உங்களுக்கும் இதா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா?
ஓகே. த சப்ஸ்டன்டிவ் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? ஸோ முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இட் இஸ் த ஹால்மார்க் ஆஃப் சக்சஸ்ஃபுல் கான்ஸ்டிடியூஷன் தட் இட் கிவ்ஸ் எவ்ரிஒன் இன் த சொசைட்டி சம் ரீசன்ஸ் டு கோ அலாங் வித் த ப்ரொவிஷன். இப்போ வந்து எப்படி நமக்கு என்னதான் வந்து நம்மளோட தம்பி, அக்கா, இல்ல வைஃப் சில விஷயங்கள பிடிக்காதுதான். சரிங்களா? இருந்தாலுமே வந்து நம்ம அவங்க கூட சேர்ந்து தான் வாழ்றோம். ஏன் அப்படின்னா, அவங்க நம்மளுக்கு புடிச்ச விஷயம் அவங்கள்ட்ட இருக்கு. அதுக்காகவே பிடிக்காத விஷயத்த நம்ம என்ன பொறுத்துக்கிட்டு அவங்க கூட வாழ்வோம். அதே மாரி தான் நீ ஹிந்துவா இரு, முஸ்லீமா இரு, இதா இரு, என்ன வேணா இரு. ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். ஏன் வந்து கான்ஸ்டிடியூஷன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மதம் சார்ந்த மக்களுக்கு வந்து என்னது, என்னோட மதத்த வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க இந்த கான்ஸ்டிடியூஷன். சோ அதனால நான் சேர்ந்து போறேன். இதே மதத்த ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்கொள்ள மாட்டேன் மாட்டி இருந்திருப்பாங்க. புரிஞ்சுங்களா? சோ ஏதாச்சும் ஒரு காரணம் வந்து உங்களுக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கும் ஃபாலோ பண்றதுக்காக. சரிங்களா? அதான் இங்க சொல்றாங்க. The constitution that allows for a permanent majority to oppress the minority group within the society would give minorities no reason to go along with the constitution. அதான் இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு பெர்மனன்ட் ஒரு மெஜாரிட்டியோட மக்கள் மதம் சார்ந்த மக்களா இருந்தாலும் சரி, இனம் சார்ந்த மக்களா இருந்தாலும் சரி. இப்போ வந்து இந்தியா எடுத்துன்னா ஹிந்து, இது முஸ்லிம்ஸ் இருக்கும். இதே வந்து ஸ்ரீலங்கா எடுத்துன்னா தமிழ், சிங்களா இருக்கும். லாங்குவேஜ் மாதிரிதான். ஒவ்வொரு கண்ட்ரில ஒவ்வொரு விஷயம் இருக்கும். சரிங்களா? இதே வந்து எங்க உங்களுக்கு இங்க மயன்மார் தான் ரோஹிங்கியா இது இருக்கும். சைனால வந்து கம்யூனிஸ்ட் மத்த மக்கள் இருப்பாங்க. புரியுதா? ரஷ்யால கம்யூனிஸ்ட் மத்த மக்கள் இருப்பாங்க. சரிங்களா? இதுல மெஜாரிட்டி மக்கள் வந்து எந்த கான்ஸ்டிடியூஷன் மெஜாரிட்டி மக்களுக்கு அதிகமா பவர் தந்து, மைனாரிட்டி மக்கள வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்களோ, ஒரு கான்ஸ்டிடியூஷன் தட் சிஸ்டமேட்டிக்கலி பிரிவிலேஜஸ் சம் மெம்பர்ஸ் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அதர்ஸ் இன் சொசைட்டி வுட் சீஸ் த கமாண்ட் டு அலிஜென்ஸ். சரிங்களா? சோ அந்த இது வந்து அதோட அத்தாரிட்டி போயிரும். சீசஸ் டு த கமாண்ட் ஆஃப் அலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னா, அந்த கான்ஸ்டிடியூஷனோட மதிப்பு போயிரும். சோ இங்க எல்லாரும் மதிச்சா மட்டும் தான் கான்ஸ்டிடியூஷன் வந்து என்னது மதிப்பு இருக்கு. இப்ப வந்து ஒரு மெஜாரிட்டி மக்களுக்கு கொஞ்சம் பவர் பிரிவிலேஜஸ் தந்து, மைனாரிட்டி மக்களுக்கு அது பவர் பிரிவிலேஜஸ் தந்து, மெஜாரிட்டி மைனாரிட்டிய வந்து கொடுமை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மைனாரிட்டி என்ன செய்வாங்க? அந்த கான்ஸ்டிடியூஷன மதிக்க மாட்டாங்க. சோ இந்த இடத்துல கான்ஸ்டிடியூஷனோட மதிப்பு கம்மியாயிருதா? அதான் சொல்றாங்க. இஃப் எனி குரூப் ஃபீல்ஸ் தேர் ஐடென்டிட்டி இஸ் பீயிங் கர்ப்டு. கர்ப்டுனா வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. தே வில் ஹேவ் நோ ரீசன் டு அபைட் த கான்ஸ்டிடியூஷன். அபைட்னா வந்து ஒத்துக்கொள்ளப்படுறது, அங்கீகரிக்கப்படுறது, அதோட சேர்ந்து நடக்கிறது. அவங்களுக்கு எந்த ரீசனும் இருக்காது. அத வந்து ஃபாலோ பண்ணுங்கிற விஷயம். நோ கான்ஸ்டிடியூஷன் பை இட்செல்ஃப் அச்சீவ் பெர்ஃபெக்ட் ஜஸ்டிஸ். எந்த கான்ஸ்டிடியூஷனுமே வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனாலே ஜஸ்டிஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபுல் ஜஸ்டிஸ் வந்து குடுக்காது. பட் இட் ஹேஸ் டு கன்வின்ஸ் த பீப்பிள் தட் இட் ப்ரொவைட் ஃப்ரேம்வொர்க் ஃபார் பர்சூயிங் பேசிக் ஜஸ்டிஸ். ஆனா அந்த என்னது இல்ல இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குமா? இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யும். ஆனா 100% தேவையை பூர்த்தி செய்யுமாங்க கேரண்டி தர முடியாது. ஆனா அடிச்சுக்காம இருக்கலாம். உங்களோட மதத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களோட உரிமை பாதுகாக்கப்படும். அப்படிங்கிற கொஞ்சமா அஷூரன்ஸ் தரதுனாலதான் எல்லாருமே வந்து சேர்ந்து வாழ்றோம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? ஏன் இவ்வளவு கான்ஸ்டிடியூஷன் பத்தி நடத்துறேன் அப்படின்னு சொன்னா, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் நீங்க சும்மா வந்து டிஎன்பிசிலயும் இதுலயும் வந்து சமச்சீர் கல்வி புக்லயும் இந்த மாதிரி எல்லாம் இருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி ஆழமா படிச்சா மட்டும் தான் சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது ஐஏஎஸ்ல இந்த மாதிரி தான் வந்து படிச்சா மட்டும் தான் முடியும் வேலைக்காகும். இது புரிஞ்சா? செகண்ட் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? பேசிக்கான சில ரூல்ஸ் தரும். அது வந்து உங்களை ஃபாலோ பண்ண சொல்லும். சரிங்களா? அது வந்து நீங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பேசிக் ஜஸ்டிஸ் தரும். அதனால தான் நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க. எடுத்துக்காட்டு வந்து இந்தியால வந்து எல்லா மதத்து மக்களும் அந்தந்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பேசிக் இது. சரிங்களா? சோ மெஜாரிட்டி மைனாரிட்டி வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட மாட்டாதுன்னு சொல்றது பேசிக் இது. புரியுதா? சோ இதெல்லாம் பண்றதுனால தான் இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம வந்து இந்தியா மக்கள் எல்லாருமே வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டு அதை மதிச்சு நம்ம நடந்துட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்து பேலன்ஸ்டு இன்ஸ்டிடியூஷனல் டிசைன். பேலன்ஸ்டா இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் ஆர் ஆஃப்டன் சப்வெர்டட் நாட் பை த பீப்பிள் பட் பை த ஸ்மால் குரூப். சரிங்களா? சோ எல்லாத்தினாலையும் கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன செய்யப்பட மாட்டாது, தாண்டப்பட மாட்டாது. சரிங்களா? கொஞ்சம் பேர் மட்டும் கான்ஸ்டிடியூஷன் எதிரான இருப்பாங்க. ஹூ விஷ் டு என்ஹான்ஸ் தேர் ஓன் பவர். சரிங்களா? அவங்க என்ன கொஞ்சம் பீப்புள் மட்டும் என்ன செய்வாங்க, எங்களுக்கு நிறைய பவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக கான்ஸ்டிடியூஷனை வந்து உடைப்பாங்க. ஒன் வே டு இன்டெலிஜென்ட் டிசைனிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டு என்ஷூர் தட் நோ சிங்கிள் இன்ஸ்டிடியூஷன் அக்கர்ஸ் மோனோபோலி ஆஃப் த பவர். சரிங்களா? மோனோபோலி அப்படின்னு சொன்னா நான் மட்டும் தான் இருப்பேன். இப்ப எப்படிமா? சார், இப்ப வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நான் சொல்றேன். ஒரு நிமிஷம். சரிங்களா? சோ நான் இங்க இப்போ பாருங்க. இப்போ ஜியோன்னு ஒண்ணு இருக்கு, ஏர்டெல்னு ஒண்ணு இருக்கு, முன்னாடி வோடஃபோன் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஹச்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. சரிங்களா? பிஎஸ்என்எல் ஒண்ணு வந்து இருந்துச்சு. இப்போ வந்து கிடக்குது. சரிங்களா? இந்த மாதிரிலாம் இருந்துச்சா? இப்போ என்ன நடந்துச்சு? பிஎஸ்என்எல் போயிடுச்சு, ஹச் போயிடுச்சு, வோடஃபோன் போயிடுச்சு. இப்போ ஏர்டெல்லும் ஜியோ மட்டும் தான் இருக்கு. இப்போ ஏர்டெல்லும் போச்சு அப்படின்னு சொன்னா இவன் என்ன செய்வான்? இப்போ 199 ரூபாய்க்கு இருக்கிறத 500 ரூபாய்க்கு பண்ணா நம்ம கண்டிப்பா வாங்கி ஆகணும். ஏன்னா இவன் ஒருத்தன் தான் ப்ரொவைட் பண்றான் நம்மளுக்கு.
ஸோ நம்ம என்னது ஆட்ல பார்த்தா செத்து கிடப்பான், வோடஃபோன் பார்த்தா இப்படியே புதைச்சிருக்கும், இவன்லாம் மண்ணோட மக்கா போயிருப்பான். ஸோ இவன்கிட்ட திரும்பி போக முடியாது. ஸோ இப்போ என்னது ஜியோக்கான என்ன வந்து முடிவு பண்றானோ அதுதான் ரேட்டா இருக்கும். ஸோ இதுதான் மோனோபொலி. மோனோபொலி புரிஞ்சா என்னன்னு? ஸோ Yes, sir. அவன் புரியுது சொல்றதான் sir. சட்டம், அவன் சொல்றதான் சட்டம் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு கொஞ்சம் பீப்புள் என்ன செய்வாங்க, நான் சொல்றதான் சட்டம், நான் எனக்கு எல்லா பவரும் வேணும் அப்படிங்கறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அப்படி அந்த குரூப் பக்கல வந்து கொஞ்சமா தட்டி உட்கார வைக்கணும். புரியுதா? அவங்கள வந்து இந்த மாதிரி மேல வர வைக்க கூடாது. அது யார் பாத்துக்குவா? கன்ஸ்டிடியூஷன் பாத்துக்குவாங்க. அதான் சொல்றாங்க. கன்ஸ்டிடியூஷன் ஆர் ஆஃப்டன் சப்வெர்ட்டட். சப்வெர்ட்டட்னா என்னது? மாறி நடக்கிறது. வளைக்கிறது. நாட் பை த பீப்பிள் பட் த ஸ்மால் குரூப்ஸ். எல்லாரும் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. கன்ஸ்டிடியூஷன் உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உடைக்கிறதுன்னு சொல்றாங்களா அது. கொஞ்சம் பீப்பிள் மட்டும் அதை உடைக்க பார்ப்பாங்க. எனக்கு அதிகமான பவர் வேணும் அப்படிங்கறதுக்காக. Who wish to enhance their own power. One way to intelligent designing of the constitution is to ensure that no single. இப்போ வந்து என்னது யாருக்குமே வந்து ஃபுல் பவர் போகக்கூடாது, எல்லாத்துக்கும் ஈக்குவலா பவர் வேணும் அப்படின்னு சொல்ற டிசைன் பண்றதா இங்க இது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்க வீட்ல உங்க வீட்ல நீங்க தங்கச்சி இருப்பீங்க, தம்பி இருப்பீங்க. சரிங்களா? சோ என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு 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 இது வச்சிருப்பாங்க, வாட்டர் மிலன் வச்சிருப்பாங்க. சோ இப்போ என்னது யாராவது ஒருத்தரை வந்து ஃபுல்லா சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பா அம்மா என்ன செய்வாங்க, 3ஆ கட் பண்ணி வச்சிருப்பாங்க. 3ஆ கட் பண்ணி வச்சா என்ன அர்த்தம்? சோ ஒரு பீஸ் உங்களுக்கு, ஒரு பீஸ் உங்க தங்கச்சிக்கு, ஒரு பீஸ் உங்க தம்பிக்கு. சோ இப்போ 3ஆ யார் கட் பண்ணி வச்சா? உங்க அப்பா தானே கட் பண்ணி வச்சாரு. இதே ஒண்ணா இருந்துச்சு அப்படின்னா என்ன செஞ்சிருப்பாங்க, யாராச்சும் ஒருத்தர் வந்து கட் பண்ணி ஃபுல்லா சாப்பிட்டுருப்பாங்க, இல்ல 2 பேர் சேர்ந்து ஃபுல்லா சாப்பிட்டுருப்பாங்க, ஒருத்தருக்கு இல்லாம போயிருக்கும். இப்போ உங்க அப்பா என்ன செஞ்சிருக்காரு, 3ஆ கட் பண்ணி வச்சுட்டாரு. அப்ப என்ன அர்த்தம், நீங்க சண்டை போடாம சாப்பிடறதுக்காக தான் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கன்ஸ்டிடியூஷன் என்ன செஞ்சிருக்கு, எல்லா பவரும் எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்திருக்கு. அதனால என்ன ஆகுது, ஒருத்த மட்டும் எல்லா பவரும் எடுத்துக்க முடியாத மாதிரி செக் வச்சிருக்கு. அதான் இந்த 2 லைன் சொல்றாங்க. புரியுதா? ஓகேவா? எஸ் சார். ஓகே. திஸ் இஸ் டன் பை, இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிராக்மெண்டிங், பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறது. பவர் அக்ராஸ் டிஃபரெண்ட் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? நிறைய இன்ஸ்டிடியூஷனுக்கு பவர் பிரிச்சு கொடுக்குறது. லைக் லெஜிஸ்லேட்டர், சட்டம் இயற்றுவாங்களா, அது லெஜிஸ்லேட்டர். பார்லிமெண்ட்ங்கிறது லெஜிஸ்லேட்டர் தான். எக்ஸிகியூட்டிவ், ஐஏஎஸ் ஆஃபீஸர், பிஎம், இவங்களா எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் எல்லாமே. ஜுடிஷியரி, நீதித்துறை. ஈவன் அமௌங் இண்டிபெண்டன்ட் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் லைக் எலெக்ஷன் கமிஷன், இவங்க எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கும். இப்போ என்ன நம்ம பார்த்திருப்போம்ல, இப்போ வந்து அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து தப்புன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா, ஜுடிஷியரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு குட்டு வச்சிருக்காங்க. அப்ப ஜுடிஷியரி யாரு, நம்ம எக்ஸிகியூட்டிவ் வந்து எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? சட்டம் இயற்றவங்க பார்லிமெண்ட்ல இருக்கவங்க சிஎம் பிஎம் எல்லாம் எக்ஸிகியூட்டிவ், மினிஸ்டர்ஸ் எல்லாம் லெஜிஸ்லேட்டர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் எக்ஸிகியூட்டிவ்ல வருவாங்க உங்களுக்கு. சரிங்களா? பிரசிடென்ட் எக்ஸிகியூட்டிவ். சரிங்களா? சோ இவங்க தப்பு பண்ணா யார் கண்டிப்பாங்க, ஜுடிஷியரி கண்டிப்பாங்க. புரியுதா? சோ என்னது ஈக்குவல் பவர் பிரிச்சு கொடுத்திருக்காங்க, யாரும் ஒருத்தனோ இல்ல. சரிங்களா? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன். சோ ஒருத்தவங்க நீங்க வந்து பிஎம் செலக்ட் பண்ணிட்டீங்க, அந்த எலெக்ஷன் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து இந்திரா காந்தி வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனா வந்து எலெக்ஷன் கமிஷன் அங்க இருந்தவங்க, அப்ப இருந்தவங்க இல்ல ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கவுத்து விட்டாங்க. அந்த அளவுக்கு பவர் யார்கிட்ட இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. இந்த அளவுக்கு பவர் யார் தந்தா, கான்ஸ்டிடியூஷன் தான் தந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பவருக்கு பிரிச்சு பிரிச்சு தரதுனால தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியுது, யாரும் வந்து ஒருத்தர் வந்து முழு சக்தியாக முழு இதா வந்து உருவாகல, மோனோபொலியாக உருவாகல, டிக்டேட்டர்ஷிப்பா உருவாகல. புரியுதா? This ensures that even if one institution want to subvert the constitution, other can check it transgression. இப்போ ஒருத்தர் எக்ஸிகியூட்டிவ் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு லெஜிஸ்லேட்டர் ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க, எக்ஸிகியூட்டிவ் அந்த சட்டத்தை அமல்படுத்துவாங்க. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, சிஏஏ கொண்டு வந்திருக்காங்களா, சோ லெஜிஸ்லேட்டர் சிஏஏ வந்து சட்டமன்றத்துல பாஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸிகியூட்டிவ் யாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவங்க எல்லாம் வந்து அதை நடைமுறைப்படுத்துவாங்க. சோ இவங்க 2 பேர்த்தையும் கண்ட்ரோல் பண்ணா யாரால முடியும், ஜுடிஷியரியால முடியும். சரிங்களா? இப்ப ஜுடிஷியர் மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா இவங்க என்ன செய்யறாங்க அதுதான் சட்டமா இருக்கும். சரிங்களா? சோ இப்போ வந்து இந்த ஜுடிஷியரி, இந்த எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் இந்த எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டர் அப்படிங்கிற எல்லா பவரும் பிரிச்சு கொடுத்தது யாரு, கான்ஸ்டிடியூஷன். இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்ததுனால தான் வந்து மோனோபொலியை வந்து உடைக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லுது. புரிஞ்சா? இங்க இந்த கதை மாதிரி தான் உங்களுக்கு வாட்டர் மிலன் கதை மாதிரி தான். ஒரு வாட்டர் மிலனை 3ஆ பிரிச்சு அப்பா அம்மா வந்து ஒவ்வொருத்தவங்க தனித்தனியா வச்சுட்டாங்க. அதனால 3 பேர் சண்டை போட மாட்டாங்க, ஒருத்தர் இன்னொருத்தரோட வாங்கி சாப்பிட மாட்டாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கறதுனால தான் வந்து நிம்மதியா நம்மளால வாழ முடியுது. புரியுதா? இது புரிஞ்சா? ஃபேக்டர் நம்பர் 3 புரிஞ்சா? பாருங்க. An intelligent system of checks and balances has facilitated the success of Indian constitution. அதனால இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இனி வந்து உயிரோட இருக்கு. இப்ப நிறைய வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மாத்தணும்னு சொல்லி நிறைய செயல்பாடு பண்ணாங்க. இருந்தாலுமே வந்து அது செல்லுபடி ஆகான்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி மாத்த சொல்லிட்டாங்க. சரிங்களா? சோ நிறைய விஷயத்த வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து தப்பு. இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, இடையிலங்குடி
மத உரிமைகளை வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தனிப்பட்ட சுதந்திரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. பிரைவசி. சரிங்களா? நீங்க போஸ்ட் போடுறது இதெல்லாம் உங்களோட பிரைவசி சார்ந்தது. அதுல வந்து கவர்மெண்ட் வந்து தலையிடக்கூடாதுங்கிறது குப்புசாமி கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? உங்களோட தனித்துவத்தை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. ஜுடிஷியரி நீ இதெல்லாம் செய்யு. உனக்கு இந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கான்ஸ்டிடியூஷன் இஸ் நெய்தர் டூ ரிஜிட். ரிஜிட்னா ரொம்ப பலமாவும் இருக்காது. தட் தட் இஸ் லைக்லி டு பிரேக் அண்டர் த வெயிட் ஆஃப் சேஞ்ச் நோர் இட் டு பி ஃபிளெக்சிபிள். ரொம்ப வந்து ரிஜிடா அது மாத்தவே முடியாது அப்படின்னு இல்ல. இல்ல அடிக்கடி மாத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்காது. விச் வில் பி கிவ் நோ செக்யூரிட்டி, பிரெடிக்டபிலிட்டி ஒரு ஐடென்டிட்டி ஆஃப் தி பீப்பிள். மாத்திட்டே இருந்துச்சு அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டே இருப்பான். அப்படியும் இருக்காது. சரிங்களா? ஒரு கரெக்டான விதத்துல இருக்கும். சக்சஸ்ஃபுல் கான்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரைக் த ரைட் பேலன்ஸ் பிட்வீன் preserving கோர் வேல்யூஸ் அண்ட் அடாப்டிங் நியூ சர்க்கம்ஸ்டன்ஸ். இப்போ கான்ஸ்டிடியூஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அது மாறணும். எப்படி வந்து எல்ஜிபிடிக்கு வந்து சட்டம் உரிமைகள் தந்தாங்க. சரிங்களா? டீக்ரிமினேட் பண்ணாங்களா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னது? மாற்றம் வர வர அந்த கான்ஸ்டிடியூஷன் மாறிட்டே இருக்கு. சரிங்களா? ஆனா அந்த மாறுதல்ங்கிறது என்னது? முக்கியமான விஷயத்துக்கு தான் மாறும் தவிர எடுத்தோம் கவுத்தோம்லாம் மாறாது. சரிங்களா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பை ஸ்ட்ரைக்கிங் a balance between possibility to change the provision and the limit on such changes that it ensured which will survive the document represented by the people. சரிங்களா? ஒரு விஷயத்தை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா சேஞ்ச் பண்ணலாம். ஆனா அது வந்து அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இல்லன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. திஸ் இஸ் வை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதர்வைஸ் லிவிங் டாக்குமெண்ட். இது வந்து என்ன உயிரோட வாழக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். ஏன்னா மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி சமுதாயம் எந்த அளவுக்கு முன்னேறி போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி சயின்டிபிக்கா மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்குவாங்க. சரிங்களா? சோ மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டே தான் இருக்காங்க. சரிங்களா? புரிஞ்சா? பேலன்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் டிசைன் புரிஞ்சா? சோ இப்ப நம்ம வாழ்க்கைக்கு சொசைட்டி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கா? அந்த சேஞ்ச் புதுசா மாற்றம் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சேஞ்சுங்கிறது உங்களால வந்து ஈஸியா கொண்டு வர முடியாது. ஆனா வந்து அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி மட்டும் தான் கொண்டு வர முடியும். அதனால அந்த எடுத்தங்கவுத்தம் நிறைய விஷயங்கள மாற்றம் பண்ண முடியாது. முக்கியமான விஷயம் மட்டும் தான் மாற்றம் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு ஈஸியாவும் இல்ல, ரிஜிடாவும் இல்ல, நடுவுமையா இருக்கு. சரிங்களா? நடுநிலைமையா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம? ஒரு தடவை நினைச்சு பாருங்க. இதுக்கு ஆன்சர்லாம் பார்த்திருக்கோம். சரிங்களா? ஃபங்ஷன், கான்ஸ்டிடியூஷன் அலோன்ஸ் கோஆர்டினேஷன் அண்ட் அஷூரன்ஸ். எப்படி? பேசிக் ரூல்ஸ வந்து போடுறதுனால. அடுத்தது ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் பவர் குடுத்திருக்கு. எப்படி வந்து யார் சொசைட்டில டிசிஷன் மேக்குவாங்க? எப்படி கவர்ன்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் பண்றது? அது வச்சு சொல்லிருக்கு. அதே மாதிரி லிமிடேஷன் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் கவர்ன்மெண்ட் போட்டிருக்கு. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ஸ்டீம்ஸ் தட் நெவர் ட்ரெஸ்பாஸ் தெம் அப்படிங்கறத போட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து என்னது? ஆஸ்பிரேஷன் ஆஃப் கோல்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஒரு சொசைட்டி வந்து எப்படி நல்லா இருக்கணும்ங்கறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? அதுல வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஜஸ்டா இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் உங்களோட ஐடென்டிட்டி தருது. ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி ஆஃப் த பீப்பிள் வந்து என்னது? கான்ஸ்டிடியூஷன் தருது. வேல்யூஸ் தருது. அதே மாதிரி அத்தாரிட்டி. யார் வந்து உங்களுக்கு உண்டான டிசிஷன் எடுப்பாங்க? எப்படி சட்டம் உருவாகுது? அத பத்தி இது வந்து சொல்லுது. சரிங்களா? சோ எப்படி ப்ரொமல்கேஷன் ஆச்சு? தலைவர்கள்னால ஆச்சு. அவங்க எப்படிப்பட்ட தலைவர்கள்? மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள். அத பத்தி சொல்லியிருக்கு. அதே மாதிரி பேசிக் ஜட்ஜஸ் தருது. ஜஸ்டிஸ் உங்களுக்கு தருது. அதே பேலன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் டிசைன் இருக்கு. சோ யாரும் வந்து ஒருத்தர் வந்து அதிகமான பவர் இல்லாம உங்களுக்கு தகுந்த மாதிரி பவரை வந்து எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி வந்து தருது. சரிங்களா? ஒருத்தர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் வந்து கடக்காம பாத்துக்குது. புரிஞ்சா? சோ இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் போயிருப்பேன். இருந்தாலும் நீங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கங்க. நான் இந்த வீடியோ வந்து ஆப்ல அப்லோட் பண்ணிடுறேன். ஆப்போட லிங்க் தந்துடுறேன் நானு. சரிங்களா? சோ நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் எல்லாமே. சரிங்களா? சோ ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை ரீட் பண்ணிக்கங்க. சோ ரீட் பண்ணிட்டு என்ன டவுட் இருந்தாலும் எங்க கேளுங்க. இது முக்கியமான டாபிக். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. அனாலிட்டிக்கலா கேட்கணும்னா இப்படிதான் கேட்பாங்க. இது கொஸ்டினா வந்து கேட்பாங்க. இப்ப வந்து ஒவ்வொன்னுமே வந்து 10 மார்க்கா கேட்கலாம். சோ இந்த 5 பாயிண்ட்டையும் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 10 மார்க் ஆச்சு. 15 மார்க் ஆச்சு. சரிங்களா? சோ இதெல்லாம் நீங்க தனியா எடுத்து ஒரு நோட்டு போட்டு கூட நீங்க எழுதி வச்சா உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அது இருக்கிற மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்ல. உங்க லாங்குவேஜ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க எழுதி வச்சாலே உங்களுக்கு ஒரு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி ஆயி போயிடும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப புதுசா அட்டெண்ட் பண்ணவங்க டவுட் இருக்காமா?
ஃப்ரெஷ்ஷாக அட்டன் பண்ணுறவங்க எல்லாரும். ஆஷிக், சோஃபியா, யாசர், ஷிரீன் எல்லாம் புரிஞ்சுல? முர்ஷிதா புரிஞ்சா? டவுட் இருக்கா? ஓகேவாமா? No, sir. ஓகே 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 ஓகே. ஸோ அடுத்த மாடல் வந்து நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 129 மாடல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மாடல்ஸா நம்ம முடிச்சுட்டு போகலாம். இந்த மாடல் வந்து இனியும் அடுத்தடுத்த மாடல்ல கொஞ்சம் பெருசா இருந்தாலும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிச்சுட்டு போகலாம். ஓகேவா? எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு எங்கிட்ட கேட்கலாம் சரிங்களா? ஸோ புக்ஸ் வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம அந்த டீடைல்ஸ் வச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகேம்மா, தேங்க்யூமா. ஏன்னா இப்போ சேர்ந்து அதோட சேர்ந்தே படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா புக்ஸ் வச்சு சேர்ந்தே படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பேர்டன் இருக்காது. இல்லைன்னா தனியா புக் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது உங்களுக்கு சரிங்களா? ஓகே, தேங்க்யூமா. நாளைக்கு தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி ஜாயின் பண்ண சொல்லுங்க.